ஸோ உடற்பயிற்சிய பொறுத்தவரைக்கும், ரத்த அழுத்தத்த குறைக்கக்கூடிய முதன்மையான உடற்பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடைப்பயிற்சி தான். ஸோ நீங்க ஒரு நாளைக்கு 45 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரம் வந்து நீங்க நடைப்பயிற்சி மேற்கொள்ளும் பொழுது, உங்களுடைய இதயத்திலேருந்து வெளிவரக்கூடிய தமனி, ஸோ இந்த பகுதிகள்ல ஆர்டீரியல் பிரஷர் அப்படிங்கிறது வந்து குறையுது அப்படிங்கிறத ஆராய்ச்சிகள் மூலமா வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம, நீங்க மெதுவா ஒரு நடைப்பயிற்சிய தொடங்கி, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்பீடா வந்து நடந்து, அதுக்கப்புறமா கொஞ்சம் மெதுவா வந்து நடந்து, இந்த மாதிரி நீங்க ஒரு 45 மினிட்ஸ் நடக்கும்போது, உங்களுடைய கார்டியோவாஸ்குலர் என்ட்யூரன்ஸ் அப்படிங்கிறது அதிகமாகுது அப்படிங்கிறதும் இந்த ஆராய்ச்சி மூலமா வந்து நிரூபிச்சிருக்காங்க. ஸோ நீங்க நடைப்பயிற்சி மேற்கொள்ளணும் அப்படின்னா, ஒரு 10 நிமிடம் வந்து நீங்க அதிகமா உங்களுக்கு மூச்சு வாங்காம நீங்க வந்து மெதுவா வந்து நடக்கலாம். அதுக்கப்புறமா நல்லா நீங்க வந்து பிரிஸ்கான ஒரு வாக் வந்து போறது நல்லது. அந்த வாக் அப்படிங்கிறது உங்களுடைய சுவாசம் வந்து ஓரளவுக்கு அதிகரிக்கிற மாதிரியான ஒரு வாக்கா வந்து இருந்ததுன்னா நல்லது. கடைசி ஒரு 10 நிமிஷம் அப்படிங்கிறது ஒரு மெல்லிதான நடையா இருந்தது அப்படின்னா, ஒரு முறையான நடைப்பயிற்சியா வந்து இருக்கும். ஸோ இந்த மாரி நீங்க ஒரு 45 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரம் வந்து நடைப்பயிற்சி மேற்கொள்ளும்போது, உங்க ரத்தத்தில இருக்கக்கூடிய தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் எல்லாமே வந்து குறையுது. அது மட்டும் இல்லாம, இரத்த குழாய்களுக்கு உள்ள இன்ஃப்ளமேஷன உருவாக்கக்கூடிய சில வகையான என்சைம்ஸும் வந்து குறையுது. அதாவது இன்டர்லியூக்கின்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். புரோசைட்டோகைனின்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஒரு என்சைம்ஸோட அளவெல்லாம் குறையிறதுனால, இரத்த குழாய்களுக்கு உள்ள வந்து உங்களுக்கு இன்ஃப்ளமேஷன் உண்டாகாது. அதனால வந்து உங்களுக்கு கொழுப்பு படியக்கூடிய தன்மையும் வந்து குறையும். ஸோ இதனால வந்து உங்களுக்கு இரத்த அழுத்தமும் வந்து குறையுது. அது மட்டும் இல்லாம, நீங்க ரிலாக்ஸா நடக்கும் பொழுது, உங்களுடைய சுவாசம் வந்து நல்லா ஆரோக்கியமா இருக்கும். உடலுக்கு நெறைய ஆக்ஸிஜன் வந்து நமக்கு போகும். ஸோ அந்த மாரி ஆக்ஸிஜன் வந்து நெறைய போறதுனால, உங்களுடைய ஸ்ட்ரெஸ் லெவல்ஸும் வந்து குறைய ஆரம்பிக்கும். உடம்புக்குள்ள எங்கேயாவது ஒரு பிரச்சனையோ, வலியோ வந்து இருந்தது அப்படின்னா, அதனுடைய அளவும் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா, ரத்த அழுத்தம் அப்படிங்கிறது உடலுக்குள்ள தொடர்ந்து ஏதாவது ஒரு வலி இருக்கும் பொழுதோ, இல்ல வந்து தொடர்ந்து மன அழுத்தம் வந்து இருக்கும் பொழுதோ, இல்ல நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள்ல அதிகமான அளவு உப்பு சேர்ந்த பொருட்களோ, இல்ல வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸோ எடுக்கும் பொழுதோ, அந்த மாரி நிலைகள்ல தான் நமக்கு வந்து ரத்த அழுத்தமே வந்து அதிகரிக்கும். ஸோ அந்த நிலைகள்ல நீங்க தொடர்ந்து நடைப்பயிற்சி மேற்கொள்ளும் பொழுது, உங்க ரத்தத்தில இருக்கக்கூடிய தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் எல்லாம் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ அடுத்ததாக வந்து சுவாச பயிற்சி அப்படின்னு பார்க்கும் பொழுது, நீங்க நாடி சுத்தி பிராணாயாமா அப்படிங்கிறத வந்து பண்ணலாம். அது வந்து உங்களுடைய உடம்புல பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டத்த வந்து தூண்டும். யூசுவலா நம்ம உடம்புல வந்து சிம்பத்தட்டிக் அண்ட் பாராசிம்பத்தட்டிக் அப்படிங்கிற 2 சிஸ்டம் வந்து இருக்கு. சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் வந்து தூண்டப்படும்போது அதிகமான அளவுக்கு படபடப்பு இருக்கணும். ரொம்ப வந்து அலர்ட்டான ஒரு மைண்ட் செட்டப்ல வந்து இருப்போம். பட் பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் வந்து தூண்டப்படும்போது நம்ம ரொம்ப ரிலாக்ஸான ஒரு மைண்ட் ஸ்டேஜ்ல வந்து இருப்போம். ஸோ அந்த மாரி உங்களுக்கு அந்த பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் தூண்டப்படுறதுனால, நீங்க இந்த நாடி சுத்தி பிராணாயாமம் வந்து நீங்க பண்ணலாம்.